பரிதாபங்கள் யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்க கோபியும் சுதாகரும் தான் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஹெட்லைனாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச சம்பவம் அப்படி. சமீபத்தில் திருநெல்வேலியில் கவின் அப்படிங்கிற இளைஞரை சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞர் ஆணவ படுகொலை செஞ்சாரு. அதை தொடர்ந்து ஆதிக்க சாதியினர் தனது சாதியில் இருக்க இளைஞர்களை மூல செலவை செஞ்சு எப்படி கொலைகாரங்களா மாத்துறாங்கன்றத யாருக்கும் எதுக்காகவும் பயப்படாம தங்களோட வீடியோ மூலமா வச்சு செஞ்சிருக்காங்க. தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதுல தன்னோட திறமையை நிரூபிச்சா பிரபலமாகிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி பலரும் பல விதமா செயல்பட்டு பிரபலத்தை தேடிக்கிறாங்க. ஆனா அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கான்னு பார்த்தா இல்லைன்றது தான் பதில். வெகு சிலர் மட்டும்தான் சமூக அக்கறையோட இருக்காங்க. அவங்கள 2 பேர் தான் கோபியும் சுதாகரும். கோபியும் சுதாகரும் திருச்சியில இருக்க தனியார் பொறியியல் கல்லூரியில தான் படிச்சிருக்காங்க. அப்ப இருந்தே 2 பேரும் சேர்ந்து ஸ்டாண்டப் காமெடி பண்றது வழக்கம். காலேஜில் கிடைச்ச வரவேற்பு அவங்களுக்கு தெம்ப கொடுக்க அதே தெம்போட சென்னைக்கு பஸ் ஏறினாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உடனடியா கிடைக்காம அவமானங்கள் தான் கிடைச்சது. அதை கண்டு துவண்டு போகாம தொடர்ந்து முயற்சி பண்ணி மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல தங்களோட காமெடி வீடியோக்களை பதிவேற்றி முன்னேற தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பரிதாபங்கள் சேனலை தொடங்கினாங்க. இவங்களோட காமெடி எல்லாரையுமே கவர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கிற விஷயம், வீட்டில் நடக்கிற விஷயம்னு எல்லாத்தையுமே அச்சு பிசுறாம யதார்த்தத்தோட வீடியோவில் வைக்கிறது தான். அப்படி அவங்க செஞ்ச ஏராளமான வீடியோக்கள் காலம் கடந்தும் நிற்குங்க. தமிழ்நாட்டில் வடநாட்டினருடைய வருகை அதிகரிச்சிருப்பது இன்னும் சில வருடங்கள்ல மனுஷங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்க ஏஐன்னு இப்போதைக்கு என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே இவங்களுக்கு கச்சா பொருள் தான். யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அரசியல் ரீதியான கொள்கைகளை விமர்சிப்பது, அரசியல் தலைவர்களை இமிட்டேட் செய்கிறது, மதங்கள் சாதிகளை வச்சு நடக்கிற ஆதிக்க அடக்குமுறைகள், கொலைகள் இதெல்லாம் பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க. ஆனால் இவங்க அதில் விதிவிலக்குன்னு தான் சொல்லணும். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு சேர்க்கப்பட்டதை வச்சு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு. ஆனால் தங்களுக்கு வந்த மிரட்டல் காரணமாக அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க டெலீட் பண்ணாலும் அந்த அட்டம்ப்டை செஞ்சதுக்காகவே அவங்கள கண்டிப்பாக மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா இங்கே முதல் அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு தான் மரியாதைன்றது இயற்கை வகுத்து வச்சிருக்க நியதி. சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் கவின் அப்படிங்கிற பட்டியலின இளைஞர் தனது அக்காவை காதலிச்சதால அவரை சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞர் வெட்டி ஆணவ படுகொலை பண்ணாரு. தமிழ்நாடே கொந்தளிச்சுது. சாதி மறுப்பாளர்கள், அவங்க ஏறுற மேடைகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள்னு எல்லாருமே கொதிச்சு எழுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ஆனால் கோபியோ சுதாகரோ நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்கள் தான் கடவுள். அவங்க இருந்தாதான் வண்டி ஓடும். கோபியும் சுதாகரும் வெளியிட்ட சொசைட்டி பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதியினரோட அட்டூழியங்கள், அவங்களோட அறியாமை, வெட்டி பந்தா, சாதியில இருக்க இளைஞர்களை மூளை சலவை செஞ்சு கொலைகாரங்களாக மாத்துறதுன்ட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குச்சு. ஒவ்வொரு கேரக்டர் வசனம்னு எல்லாமே சம்மட்டி அடிதான். இந்த மரண அடி வீடியோவை அதே ஆதிக்க சாதி வெறி பிடிச்சவங்களும் பார்த்துருப்பாங்க. அவங்களும் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்களாக இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட வாய்ப்பு உண்டு. அதே போல் திருப்பதி லட்டு வீடியோவுக்கு வந்த மிரட்டல்களை விடவும் இந்த வீடியோவுக்கு அதிக மிரட்டல்கள் வரும். ஏன்னா அவங்க தொற்றுக்கிறது கொடிய விஷ ஜந்துக்களோட இன்னொரு வெர்சனை. மறுபடியும் கொத்துறதுக்கு அந்த கொடிய விஷ ஜந்துக்கள் வரலாம். ஆனால் அதையெல்லாம் நினச்சி பயப்படாமல் துவைக்க அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாராலையுமே மதிக்கப்படணும். ஒரு கலை அப்படிங்கிறது சமூகத்தில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியது. தான் வாழ்கிற வாழ்க்கை சொல்லி கொடுக்காத அனுபவத்தையும் விழிப்புணர்வையும் கலை கொடுக்குங்க. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற கலைஞர்கள் இப்போல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போயிட்டாங்க. அதுலேயும் யூடியூப் போன்ற பெரிய தளத்தில் அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே அரிதான விஷயம்தான். அந்த அரிதானவங்களில் சேர்ந்துருக்காங்க கோசு. இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காது தான். ஆனால் விழிப்புணர்வுக்கான சமூக பொறுப்புக்கான முதல் அடியை எடுத்து வைக்க தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து பலரும் தங்களோட நன்கொடையை அந்த சேனலுக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
தான் மட்டும் முன்னேறாம பக்குவப்படாம சமூகத்தில் சீரழிஞ்சிட்டு இருக்கிறவங்களையும் முன்னேற்றி பக்குவப்பட வைக்கிறது தான் உன்னத கலைஞர்களோட வேலை. அந்த கலைஞர்கள் எப்பவுமே இந்த சமூகத்துக்கு அவசியப்படுவாங்க. அப்படித்தான் பரிதாபங்கள் கோபி சுதாகரும் அவசியப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டும் வாழ்த்துக்களும்.